ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உத்ராஸ் ஃபேஷன் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி மாதிரியே புதினா சாதம் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு சேனல் உத்ராஸ் வேர்ல்டு, இது நம்மளோட சேனல். எம்ப்ராய்டரி பற்றி மட்டும் போட்டிருப்பேன். எம்ப்ராய்டரி மிஷின் எம்ப்ராய்டரி 450E உஷா அதை பற்றி மட்டும் போட்டிருப்பேன். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கசகசா, மராட்டி மொக்கு, பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை. மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு மூடி எலுமிச்சை மிளகா அதை எடுத்து வச்சுக்கலாம். புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நல்லா கழுவி வச்சுக்கலாம். அரிசியை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 1க்கு 2 தண்ணி, ஒரு பங்கு அரிசினா 2 பங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும்போது எலுமிச்சை மிளகத்தை, அந்த அரை எலுமிச்சை மிளகத்தை புழிஞ்சு விட்டு நல்லா வேக வைக்கும்போது அரிசி குலையாமல் இருக்கும், நல்லா பளபளன்னு வரும். ட்ரை பண்ணுங்கள். முக்கால் வாசி வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கஞ்சியாக இருந்தால் பரவாயில்ல. மசாலா பவுட்ரு அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளியும் மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுக்கலாம். புதினா இலையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் அரைச்சி வச்சுக்கலாம். கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் ஆயில் பாதி எண்ணெய் பாதி, உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு போட்டுட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கருக விடக்கூடாது, நல்லா பொரிஞ்சால் போதும். அந்த அரைச்சி வச்ச மசாலா பொடி எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். அதை கருகாமல் பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கலாம், இது அடி பிடிக்கும் சீக்கிரமாக, அதனால் சிம்மில் வச்சுக்கலாம். அந்த எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நல்லா மணமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் அந்த ஆயிலில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். அதுக்கப்புறம் புதினா இலையை அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த தண்ணி வற்றும்போது நல்லா மணமாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறமா தக்காளியை அரைச்சி வச்ச பேஸ்ட்டு 1-2 அரைச்சிருக்கிறோம்ல, அதை உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் கையில் வச்சுக்கலாம், சிம்மில் வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிருச்சுன்னா அடி பிடிக்காது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம்னா இந்த தக்காளி இது எல்லாமே சீக்கிரமாக வதங்கிடும், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஒரு டிப்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா முக்கால் பதத்தில் வெந்திருக்கிற அந்த ரைஸு சாதத்தை எடுத்து அந்த குக்கரில் போட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக கலக்கிக்கலாம். கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். குக்கரில் வெயிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்த உடனே இறக்கிக்கலாம். அருமையான பிரியாணி ரெடி, புதினா சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு சேனலை பற்றியும் நான் சொல்கிறேன். அந்த சேனலில் ட்ரெண்டிங் நியூஸ் பற்றி ரொம்ப பிரபலமாக சொல்லிகிட்ருக்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சேனலை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அந்த சேனலில் என்ன சம்மந்தமாக போட்டிருக்காங்கன்னா, அரசியல், ட்ரெண்டிங் நியூஸ், உங்கள் ஊரில் நடக்கிற சின்ன விஷயங்கள், வெளியில் வராத விஷயங்களை பற்றியும் பேசுகிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு, விசிட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அங்கே டன்னுன்னு மட்டும் கொடுங்க,
எப்போதும் கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கு விசிட் பண்ணுவாங்க. நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் புதுசாக இப்போது என்ன நடந்துகிட்ருக்கு அதை பற்றியும் அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அந்த சேனலில். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.